திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைத்தொழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைத்தொழ. கற்றுணில் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுணில் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து திருவாசகத்தில் திருச்சதகம் தற்பொழுது 96வது பாடலை பார்க்க இருக்கிறோம். 95வது பாட்டினுடைய கருத்தை நினைவு கூர்ந்து 96வது பாடலை நாம் பார்க்கலாம். சிவபெருமான் மாயை கடந்த நிலையில் இருக்கிறான். மாயை நாம் வசதிக்காக 3ஆக பிரித்திருக்கிறோம். பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை. இதற்கு அப்பால் சிவபெருமான் இருக்கிறான். அதனால தான் அப்பர் பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறார், அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பால் இருக்கின்றவனே அப்பாலாய் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும், சிவபெருமான் இருக்கக்கூடிய உண்மையான இடம் இந்த இடம் மாயை இல்லை. அவன் தனது அளவில்லாத கருணையினாலே உருவமில்லாத பரம்பொருளாகிய அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவம் தாங்கி மண்ணுலகத்தில் நாமெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறோமோ அந்தந்த ஊரில் எழுந்தருளி இருக்கிறான். அவன் எளிமையாக வந்திருக்கிறான். அதனால் அவன் சாதாரணமானவன் நம்ம கருதக்கூடாது. அவன் பரசிவம் அப்படின்னு அவனு சொல்ல. நம்மளிலே புண்ணியம் செஞ்சவங்க யாருன்னா தேவர்கள். அந்த தேவர்கள் புண்ணியம் செஞ்சதுனால அவர்கள் புண்ணிய லோகத்துக்கு போகிறாங்க. அப்படி புண்ணியம் செஞ்சதுனால தேவலோகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறப்பான ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா அவங்களும் நம்மளை போல தான். அப்படிப்பட்ட தேவர்களாலும் காண முடியாதவன் சிவபெருமான். அதை மாணிக்கா சொல்கிறாரு, வான நாடரும் அரியோநாதனி. வான நாட்டில் தேவ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சாமி சிவபெருமானை அறிந்து கொள்ள முடியாது. சரி, இந்த மண்ணுலகத்தில் நிறையா படிச்சிருக்கிறாங்க. படிப்பில் பெரிய படிப்பு எதுன்னா வேதத்தை படிக்கிறது தான். ரிக், யசுர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களும் மிக உயர்வானவை. படிப்பில் சாமி சிவபெருமான் தன்னுடைய திருவாயிலிருந்து மலர்ந்தருளியவைகள் வேதம். ரிக், யசுர், சாமம், அதர்வணம். அதோடு ஆகமங்களையும் அவர் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் 2 நூல் படிக்க வேண்டிய நூல்னா அது வேதங்களும் ஆகமங்களும். நம்ம தமிழ் ஆகமங்கள் நம்ம படிச்சுட்ருக்கிறோம், ஞான நூல்கள்லாம் படிச்சுட்ருக்கோம், 14 சாத்திரம்லாம் படிக்கிறோம். நம்ம இறைவனே திருவாய் மலர்ந்த அருளியவைகள் திருமுறைகள், நம்முடைய திருமுறைகள். இவெல்லாம் நமக்கு வேதங்கள். இந்த வேதங்களை வெறும் வாய்ப்பாடாக படித்து அறிவுபூர்வமாக வைத்திருக்கிறவங்களாலையும் சிவபெருமானை தெரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் புண்ணியம் செஞ்ச தேவர்களுக்கும் ஆபட மாட்டான். மறையில் ஈருமுன் தொடரவனாதினி. மறைன்னா 4 வேதங்கள். அந்த வேத முடியில் உள்ளவங்க உபநிடதங்கள். அந்த உபநிடதங்களாலும் தேடி காண முடியாதவன் சிவபெருமான். சரி, இவங்களை தவிர வேறு எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்காக தெரியுமா? இப்போ நம்ம மண்ணுலகம், மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க, புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. சரி, வேறு எங்கேயாவது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது. வான நாடர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. மண்ணுலகத்தில் இருக்கின்றவர்கள், கீழுலகம் மேலுலகத்தில் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. மறையினாலையும் தெரிஞ்சுக்க முடியுமானா அவர்களாலும் கூட தெரிந்து கொள்ள முடியாத அருமைப்பாடுடையவன் சிவபெருமான். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமான் அடியார்களுடைய அன்பு காரணமாக எளிமையாக மண்ணுலகுக்கு இறங்கி வந்து அடியார்களை ஆட்கொள்கிறான். யாரெல்லாம் இறைவன் மேலே அன்பு இருக்குதோ, உண்மையான அன்பு,
படாடோபம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், யார் தன்னுடைய மனதிலே அன்பை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமையாக எளிமையாக வர்றானாம். என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா அப்படின்னு சொல்கிறார். என்னை இனிமையாக நீ ஆட்கொண்டாய். நீ ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப சாதாரணமானவன். ஆனால் உன்னுடைய பெரிய நிலையிலிருந்து கருணையையே ஒரு பாலமாக வைத்து என்னை நீ வந்து அணுகுகிறாய், எளிமையாக வந்து அணுகுகிறாய். அப்படி அணுகி நான் அறியாமையில் கிடந்த என்னை இந்த உடம்பை நீ தான் தந்திருக்கிற. இந்த உடம்பை கொடுத்து இந்த உலகத்தில் நீ இன்ப துன்பங்களில் உழன்று உன்னுடைய அறியாமையை போக்கி கொண்டு நீ என்னிடம் வர வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறாய். தந்து என்னை பக்குவப்படுத்தி என்னை பக்தனாக்கி உன்னை நினைத்து உருகும்படியாக என்னை செய்திருக்கிறாய். நீ அவனுடைய அருள் இல்லாட்டி இறைவனை பார்த்து உருக்கம் நமக்கு உண்டாகாது. எல்லாம் அவன் தான் செய்கிறான். இந்த ஊன உடலே அவன் தான் கொடுத்துருக்கிறான். இந்த உடம்பை கொடுத்து மண்ணுலகத்தில் நம்ம வர வச்சு அவனும் கீழே இறங்கி வந்து திருக்கோயில்களில் தெய்வமாக எழுந்தருளி, எல்லா கோயில்களிலையும் கடவுளாக எழுந்தருளி அவனை நினைத்து நான் உருகும்படியாக செய்தவனும் சிவபெருமான். என்னை உருகும்படியாக செய்திருக்கிறாய். இப்படி உருகி உருகி நான் ஞானத்தை அடையும்படியாக என்னை பக்குவப்படுத்தினாய். இதெல்லாம் நீ எதுக்காக செஞ்ச? இதெல்லாம் அளவில்லாத கருணையினாலே நீ இருக்கிற இடத்த விட்டு இறங்கி கீழே வந்து யாராலையும் உன்னை அறிந்து கொள்ள முடியாத நீ, முயற்சி பண்ணியும் அறிந்து கொள்ள முடியாத நீ எளியாகி கீழே இறங்கி வந்து எனக்காக ஊர்தோறும் 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 தெருவுதோறும் தெருவுதோறும் வந்து நீ கீழே இறங்கி வந்திருக்கிறியே. உன்னுடைய கருணை என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற பொய்யான பற்று என்னை விட்டு நைய வையகத்து உடைய வச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்ப்பற்றை நையும்படி நீக்கும்படியாக உண்மையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருணாசாகரமாகிய நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்கு அருள் புரிகிறாய் அப்படின்னு 95வது பாட்டில் சொல்கிறார். பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம் பாருங்கள். வான நாடரும் அரியொணாதனி, மறையில் ஈருமுன் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரியொணாதனி, என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உன்னை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சை. இப்போ இந்த பாடல் நினைவுக்கு வந்து நம்ம 96வது பாடல் நம்ம பார்க்கலாம். பார்க்க வேண்டிய பாடல் 96வது பாடல். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார், நானும் அங்கனே உடையநாதனே. விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் அப்படிங்கிறத முதல்ல கொண்டுட்டு வந்துக்கணும். விச்சதின்றியே விளைவு செய்குவாய். விச்சுன்னா விதை. விதை இல்லாமலேயே நீ விளைவை செய்வாய். ஒரு காரணம் இல்லாமல் காரியம் வராது. நமக்கெல்லாம் செடி வளரணும்னா ஒரு விதை வேணும். அந்த விதையை போட்டு தான் நம்ம வந்து காரியமாகிய செடியை உண்டு பண்ண முடியும். சாமி வித்து இல்லாமையே விளைவை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவன். விண்ணும் மண்ணகம் யாவையும் முழுதும் வச்சு வாங்குவாய். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விண்ணும் மண்ணகம் யாவையும், விண்ணுலகம் மண்ணுலகம் இன்னும் எவ்வளவு உலகம் இருக்கிறதையோ அவ்வளதையும் நீதான் படைப்பாய், நீதான் காப்பாற்றுவாய், நீதான் அவற்றையெல்லாம் ஒடுக்கிக் கொள்வாய். அவ்வளவு ஆற்றல் உடையவன். அப்படி ஆற்றலுடையவன் வஞ்சகப் பெரும் புலையனேனை, அத்தகைய நீ வஞ்சகனாகிய மிகுந்த இழிவுடைய என்னை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். உன்னுடைய திருக்கோயிலுக்கு முன் அமைந்திருக்கின்ற அந்த நிலைவாசப்படி வாசல், அந்த வாசப்படியிலே என்னை வைத்து உன் மீது அன்பு செலுத்துமாறு என்னை பிச்சனாக்கினாய், பைத்தியமாக்கி விட்டாய். அது மட்டுமல்ல, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். பேரன்பராகிய மெய்யடியார்களுக்கு என்னை உரியவனாகவும் செய்தாய். தாம் வளர்த்தது ஒரு நச்சு மாமரம் ஆயினும் கொலார். உலகத்தவர் தம்மால் வளர்க்கப்பட்டது ஒரு பெரிய நச்சு மரமாக இருந்தாலும் தாமே அதை வெட்டி அடிக்க மாட்டார்கள்.
உடையநாதனே, என்னை அடிமையாக உடைய சிவபெருமானே, நானும் அங்கனே அந்த நச்சு மரத்தை போன்றவன். ஆகவே சாதாரண உலகியலில் இருக்கின்றவர்கள் தான் வளர்த்த மரம் நச்சு மரமாக இருந்தால் கூட, பின்னாடி தெரிய வந்தால் கூட, ஆசையாக வளர்த்ததை வெட்டுறதுக்கு மனம் வராது. அதுபோல் நானும் ஒரு நச்சு மரம் போல தீமையுடையவனாக இருந்தாலும் என்னை வாழ வைக்க வேண்டும், கைவிட்டு விடாதே அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில். இப்போ ஒவ்வொரு சிந்தனையாக நம்ம எடுத்து பார்க்கலாம். முதல்ல உடையநாதனே, சிறியேனை அடிமையாக உடைய என் தலைவனே. இதை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். சுவாமி எல்லாவற்றையும் தனக்கு உடைமையாக உடையவன். இந்த பிரபஞ்சம் அனைத்தும், இந்த உலகத்தில் எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு பொருள்களும் சிவபெருமானுடைய சொத்து. நம்ம நினச்சிட்ருக்கிறோம் நமக்குரிய சிறிய பகுதி நம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே யாருடைய சொத்து அப்படின்னா அது சிவபெருமானுடைய சொத்து. ஏன் அவருடைய சொத்துங்கிறது தான் உண்மை, நம்முடைய சொத்துங்கிறது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் தானே, அவன் தானே படைத்தான், அவன் தான் படைத்தவனுக்கு தான் உரிமை அவனுக்கு. மாயை நுண்பொருளாக இருந்துச்சு. அந்த நுண்பொருளை பல்வேறு வகைகளிலே அதை சேர்த்து இணைத்தும் பிரித்தும் அவன் இந்த உலகமாக மண்ணாக செய்திருக்கிறான். ஐம்பூதங்களாக அவன் தான் வகுத்திருக்கிறான். இந்த பூமியை நம்ம செஞ்சோமா? நம்மன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதே போல் மண்ணில் நாம் வாழ்வதற்கு வேண்டிய தண்ணீரையும் அவன் படைத்தான். மனித உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய நெருப்பை அவன் படைத்தான். ஜீவராசிகள் வாழ வேண்டும் என்றால் நெருப்பு வேணும், சூடு இருக்கணும், உடம்புலேயே சூடு இருக்கணும். சூடு அடங்கி போச்சுன்னா அதுக்கு வேறு பேர் இல்லையா? அது யாருமா? நெருப்பை யார் உண்டு பண்ணியிருக்கிறா? சாமி தானே உண்டு பண்ணியிருக்கிறாரு. காற்று நம்ம பிறந்து குழந்தை வெளியே முதல் மூச்சு விடுறதுன்னா அது எடுத்துகிட்டு வந்துச்சா? அம்மா கொடுத்தாங்களா, அப்பா கொடுத்தாங்களா? அப்படிலாம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் எதுவும் நம்ம சொந்தம் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதான் உண்மை. இந்த ஆகாயம் ஸ்பேஸில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் பெரிய ஆகாயம் இருக்கிறதே, தங்கி இருக்கிறதுக்கு, அந்த தங்கி இருக்கிறதுக்கு இடத்த யார் கொடுத்துருக்கான்னா சாமி தான். 5 பூதங்களையும் அவன் தான் படைச்சு கொடுத்துருக்குறான். இந்த 5 பூதங்கள் தோன்றுவதற்குரிய தன்மாத்திரைகளை அவன் தான் படைத்து கொடுத்துருக்கிறான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த பூதங்கள் தோன்றுவதற்கு, மகாபூதங்கள் தோன்றுவதற்கு மூலப்பொருள்கள் தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரைகளையும் அவன் தான் படைச்சு கொடுத்துருக்குறான். மற்ற எல்லாம் அவன் தான் படைச்சு கொடுத்துருக்கான். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உடம்புல 36 தத்துவங்கள் இருக்கின்றன, தாத்துவிகங்கள் 90 தாத்துவிகங்கள் இருக்கின்றன. இவ்வளதையும் யார் படைச்சு கொடுத்துருக்கிறா? சிவன் தான். என் உடம்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை என் உடம்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. சாமியோட உடம்பு, இந்த இடம் அவனுடைய இடம். ஆனால் நாம் அவனுடைய குழந்தைகள், அவன் நம்முடைய தகப்பன். அவன் ரொம்ப பிரியமாக நமக்கு இதெல்லாம் அந்த சொத்தெல்லாம் கொடுத்துருக்குறான். நீ இந்த உலகத்திலே வாழுகின்ற வரை நல்லா பயன்படுத்திக்க, வேணுங்கிறத பயன்படுத்திக்க. தேவைக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீ பயன்படுத்திக்க. ஏன்னா நான் உனக்காக படைத்து வச்சுருக்கிறேன். தகப்பனுடைய சொத்து மகனுக்கு உண்டு, குழந்தைகளுக்கு உண்டு. நீங்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள். அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. நல்லா காற்றை சுவாசித்துங்க, நல்லா தண்ணீரை குடித்து கொள்ளுங்கள், நெருப்பில் இருந்து சமையல் செய்து உணவெல்லாம் சாப்பிடுங்க. இதுதானே உண்மை. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த சாப்பாடு நம்ம எதுக்க தட்டில் வந்திருந்தா, சாமி இந்த சாப்பாடை நீ தான்ப்பா கொடுத்துருக்குற, உன்னுடைய கருணை இல்லைன்னா இந்த தட்டில் இருந்து இந்த சாப்பாடு இருக்க முடியாது. ஒரு தண்ணி குடிக்கும் பொழுதும் இது ஒன்றுது. மூச்சு விடும் பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி மறக்க முடியும்? சாமியை மறக்க முடியும்? மூச்சு விடுறது கூட அவனுடைய காற்று தானே, அவன் தானே படைத்து நம்ம கொடுத்துருக்குறான். அவன் உடையநாதன்னு இந்த ஒரு வார்த்தையில் நம்ம எடுத்து அதை நம்ம நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நம்ம நம்முடைய மனம் ரொம்ப இறைவனை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து போயிடும். மனதில் இருக்கிற அழுக்கு தானாக கரைஞ்சு ஓடி போயிடும். இப்போ சொந்தக்காரங்களை யாரை நம்ம கொடுத்துருக்குறா? மனைவி. நம்முடைய அப்பாவை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அப்பாவோட வயிற்றில் நம்ம பிறக்கலை. அம்மாவை தேர்ந்தெடுத்து நம்ம அம்மாவோட வயிற்றில் நம்ம இந்த அம்மாவுக்கு பிறக்கணும் அப்படின்னு நம்ம வந்தோமா? இல்லை. இன்னார் தம்பியாக இருக்கணும்னு நமக்கு வந்தோமா? இன்னார் அண்ணனாக இருக்கணும் அப்படின்னு வந்தோமா? கிடையாது. அப்போ இந்த சொந்தம்லாம் யார் கொடுத்தா? சாமி தான் நமக்கு சொந்தம்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் எனக்கு சாமி கும்பிட கூட நேரம் இல்லைங்கிறோம். அந்த நேரத்தை யார் உனக்கு கொடுத்தா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்புடன் அந்த காலத்தை யார் கொடுத்துருக்கிறா?
நான் இன்ன தந்தைக்கு பிறந்திருக்கேன், இன்னும் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கேன் அப்படிங்கிற நீதி தத்துவங்கள் அது யார் தந்து கொடுத்தா நமக்கு? இப்படி நீங்கள் பரவலாக சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போது உடையநாதன் இந்த ஒரு வார்த்தையில் சிவபெருமான் நம்மை உடையவனாக இருக்கிறான். எவ்வளவு உண்மை தெளிவாகுது பாருங்கள். நம்ம இருக்கிற வரலும் இருக்கலாம். இதை நம்ம அதை பராமரிக்கும் பொழுது அவைகளை மிகச் சரியாக கூட பராமரிக்கலாம். ஒரு சைக்கிள் நமக்கு கிடைக்குது, தொடச்சி சுத்தமாக தண்ணி எண்ணெய் போட்டு வைக்கலாம். அது கடவுள் நமக்கு கொடுத்தது, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே சமயத்தில் இது இறைவனுடையதுங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கணும். நம்முடைய குழந்தை, நமக்கு அமைந்திருக்கின்ற சுற்றம், ஒன்றொன்றையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நேரம் சாமியுடையது. அப்போ எந்த நேரம் சாமியை நினைக்காமல் இருக்கலாம்னு நினச்சி பாருங்கள். உறவினரோட பழகுறோம், அப்போ அது இறைவன் கொடுத்தது தான். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அது இறைவன் கொடுத்தது தான். தண்ணீர் சாப்பிட்றோம், இறைவன் கொடுத்தது தான். அப்போ எது தான் இறைவனோட சொந்தம் இல்லாமல் இருக்குது? அதுதான் ஒரு ஞானி சொல்கின்றார், உன்னை நினைத்து நான் கையை வணங்குவதற்கு கையை குவித்தால் அந்த கையை பிரிக்கவே மனசு வர மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா எல்லாமா நீ இருக்க, எல்லா விஷயத்திலும் நீ தான் இருக்கிறாய். அவன் எல்லாவற்றுக்கும் உடைமையானவன். நமக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்துருக்கான். இதை நல்லா அனுபவிக்கலாம். நம்ம இதை பிராரத்தத்தின் காரணமாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அல்லது நம்ம சொந்த சம்பாதியத்தில் ஒரு வீடு வாங்குகிறோம். நல்ல வசதியாக இருக்கலாம். ஆனாலும் கூட நமக்கு என்ன நினைவு இருக்கணும்னா, சாமி எல்லாம் நீ தான்ப்பா கொடுத்துருக்குற, நீ கொடுத்த வீட்டில் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குறேன். தூங்க போனால் கூட அவனுடைய நினைவு வரணும். மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுடைய புகுந்து நின்று நிகழ்தரு நினைவினானே துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுன் துறையுளானே. தூங்கும் பொழுது கூட நீ பக்கத்தில் இருந்து என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு நம்ம சாமியை ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாத்துலேயும் இறைவனுடைய நினைவை நாம் சேர்த்து 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 நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. உடையநாதனே. இப்படி ஜடப்பொருள்கள் எல்லாம் அவனுடைய உடைமையாக இருக்கிறது. உயிர்கள் என்ன அப்படின்னா, உயிர்கள் அவனை அன்றி ஒரு செயலும் உயிர்களால் செய்ய முடியாது. இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன்னா சிவபெருமானுடைய அனுக்கிரகமும் அனுமதியும் இல்லாமல் என்னால் ஒரு செயலும் செய்ய முடியாது. எனக்கு அறிவித்தால் அன்றி அறிய முடியாது இந்த உயிர். அப்போ அறிவிக்கிறவன் யார்? சாமி தான் அறிவிக்கிறான். அனுபவிப்பதற்கு அவன் என்னோடு இணைந்து அனுபவித்தால்தான் அந்த அனுபவம் எனக்கு வரும். அப்போ அனுபவத்தை தர்றது யாருன்னா சிவபெருமான் தான். நம்ம கலப்பினால் ஒன்றாக இருந்து அவன் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறான். அவன் மேலே தான் உட்காந்துருக்கோம். நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? அதான் ஔவையார் நினைக்கிறேன், அவங்க சிவன் மேலே காலை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். ஐயோ சாமி மேலே காலை வச்சிருக்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். அது சொல்கிறாங்களா, எங்கே சிவன் இல்லைன்னு சொல்லி அங்கே காலை நீட்டிக்கிறேன், சிவன் இல்லாத இடத்த சொல்லி காலை நீட்டிக்கிறேன் அப்படின்னாங்களாம். அது மாதிரி சாமி இல்லாத இடம் எது அப்படின்னா ஒரு இடமும் கிடையாது. அப்போது சிவ சிந்தனை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமான்னு நினச்சி பாருங்கள். அதான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பார்க்குறதெல்லாம் உன்னுடைய காட்சி, இதை உணர்கிறார்கள். இதான் மெய், இதான் உண்மை தான். மீதி எல்லா கற்பனையும் நம்ம கற்பனை. அது நம்ம பொய் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். இது என்னுடையது அப்படிங்கிறது என்னுடையதாக இன்றைக்கி பிரார்த்தத்தின் காரணமாக இந்த எல்லை என்னுடையதுன்னு நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன நினப்பு இருக்கணும்னா, இந்த நேரத்தில் இது எனக்கு உடைமையாக இருக்கிறது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்திங்கன்னா ஒரே நிலம் ஒரு 100 வருஷத்துக்கு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரே நிலம் வேறு வேறு பெயர்களில் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும். நம்மளதாக இருந்தால் நம்மள்கிட்ட இருக்கணும், அது இல்லையே. அவன் எல்லாவற்றையும் உடையவன். நேரத்தை உடையவன், இடத்தை உடையவன், செல்வத்தை உடையவன். நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் எது நம்முடையது என்று நாம் நினைத்து அவைகள் மீது பற்று வைத்து கொண்டு உருகுகிறோமோ அவைகள் அனைத்தும் அவனுடையது. இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு அவன் அழகாக படைச்சிருக்கிறான்.
நமக்கு வேண்டியவர்களோடு நாம் செய்த வினையின் காரணமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டு அவங்க என்ன சொல்கிறான், உன்னுடைய அறியாமையிலிருந்து விடுபட்டு என்னை நன்றாக உணர்ந்து நீ மெய்ப்பொருளை காண், நல்லா இப்போ இருக்கிற துன்பத்திலிருந்து விடுதலையாக நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையாக விரும்புகிறவன் யாருன்னா சாமி தான். தாயேயாகி வளர்த்தனை போற்றி, தாயாக இருந்து நிமிடத்துக்கு நிமிடம் நம்முடைய அகத்திலே இருந்து கொண்டு நம்முடைய சூழ்நிலையை முழுதாக உணர்ந்து கொண்டு நம்மை வாழ வைக்கின்றவன் சிவபெருமான். அதான் சொல்கிறார், உடையநாதனே. நாம் எல்லோரும் அந்த ஜீவர்களாக ஆன்மாக்களாக இருக்கின்ற நாம் எல்லோரும் அவனிலே தங்கி இருக்கிறோம். அவன் எதையாவது நமக்கு காட்ட வேண்டுமென்றால் அவன்தான் காட்டுகிறான். எதை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் அவன்தான் நமக்கு அனுபவிக்க கொடுக்குறான். அப்போ அவனை இல்லாமல் நம்மளால் எந்த அனுபவமும் எந்த உணர்வுகளும் நமக்கு கிடையாது. ஆகவே இந்த ஜடப்பொருள்கள் எல்லாவற்றையும் அவன் உடைமையாகும். இந்த ஆன்மாக்களை அவன் அடிமையாகவும் வைத்துக்கொண்டு நம்மையெல்லாம் அவன் வழிநடத்தி அழைத்து செல்கிறான். அவன் நினைக்கிறபடி தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது தவிர நாம் நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைவதில்லை. எந்த நேரத்தில் என்ன நிகழுங்கிறது நம்மளால் ஊகிக்க முடியாது. என்ன நிகழ வேணாலும் நிகழலாம். எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தில் இருக்கிறதுனால முழுதும் இறைவனை சார்ந்தது. சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் எஜமானனாகவும் நம்மை வழிநடத்துவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையை இங்கே உடையநாதன் அப்படிங்கிற அந்த செய்தியில் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லுகிறார். அது சொல்கிறார், அடுத்தது விச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய். விச்சு என்பது விதை. விதையாகிய அது இல்லாமலே, இன்றியன இல்லாமலே, விளைவு அந்த விதையிலிருந்து வரக்கூடிய விளைவு, அது செடியோ மரமோ செய்குவாய். இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இறைவன் அளவில்லாத ஆற்றல்களை உடையவன். அவன் எதை வேணாலும் செய்ய முடியும். அவனால் காரணம் இல்லாமலே காரியத்தை செய்ய முடியும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேணும். காரணம் இருந்தால் தான் காரியம் நடக்கும். சாமி எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் படைத்தவன் அப்படிங்கிறது சொல்கிறார். பல்வேறு வகைகளில் நமக்கு பிறப்பு ஏற்படுகிறது. கர்ப்பத்தின் மூலமாக பிறப்பு ஏற்படுகிறது, முட்டையின் மூலமாக பிறப்பு ஏற்படுகிறது, வியர்வையின் மூலமாக பாருங்கள், உடம்புல வியர்வையிலேயே கிருமிகள் உண்டாகின்றன. கிளைகளை பதியம் போடுவது விதை, இவைகளின் மூலமாக 4 வகை தோற்றம் என்று சொல்வார்கள். 7 வகை 4 வகை தோற்றம், 4 வகை பிறப்பு. இப்போது இங்கே விற்றது என்றே விளைவு செய்குவாய் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை இங்கு மாணிக்கவாசகர் நமக்கு வழங்குகிறார். இதுக்கு நம்ம தெளிவாக நம்ம சொல்லணும்னா, நம்முடைய சாஸ்திரத்தில் இதுக்கு விடை இருக்கிறது. நம்முடைய பிறப்பு எவ்வாறு அமைந்தது? சில பேர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, வினை முன்னாடி வந்ததா, உடம்பு முன்னாடி வந்ததா, முட்டை முன்னாடி வந்துச்சா, குஞ்சு முன்னாடி வந்ததா அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நாம் அறியாமையில் இருந்த பொழுது இந்த ஆன்மா எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதே அறியாமை. அதாவது சிவன், உயிர், அறியாமை, ஆணவம், கண்மம், மாயை, பாசம் 3 இருந்துச்சு. இந்த பாசம் என்ன பண்ணுச்சுன்னா சிவபெருமானை பற்ற முடியாது. அது போய் யாரை தொத்திக்கலாம்? ஆன்மாவை தொத்திக்கலாம். தொத்திடுச்சு. அப்போது அந்த அறியாமை இந்த உயிருக்கு வந்தது. உயிருக்கு அறியாமை இருக்கின்ற பொழுது சாமி என்ன பண்ணார்னா, அந்த ஒரு அறியாமையை இந்த உயிரிலிருந்து நீக்கி இந்த உயிர் இன்பமயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சாமி நினைச்சார். அப்போது அவருடைய சங்கல்பத்தில் என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு துணையாக இந்த தன்னுடைய வியாபகத்தில் இருந்த மாயை என்ற ஒரு பொருளில் இருந்து இந்த உயிருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து ஞானத்திற்கு உரிய கருவிகளை தர வேண்டும் என்று அவர் சிந்தனை செய்தார். சங்கல்பம் மாத்திரத்தில் அவர் நினைச்சார், இந்த மாயை இருக்குது, இந்த மாயையிலிருந்து மாயை மாயை என்பது ஒரு நுண்பொருள். அதில் இவ்வளவு பொருள்கள்லாம் இல்லை. இப்போ நம்ம ஆயிரக்கணக்கான பொருள்களை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா
மலை, கடல், ஆகாயம், மேகம், மரம் எல்லாம் இருக்குது. எடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பொருள்கள். இவ்வளவு பொருள்களும் இல்லை. அவருடைய எல்லை கடந்த வியாபகத்துக்குள்ளே மாயை தங்கி இருந்துச்சு. அவர் நினச்சார், இந்த மாயையிலிருந்து பொருள்களை உற்பத்தி பண்ணி படைத்து இந்த உயிர்கூட சேர்த்து வச்சோம்னா இதனுடைய அறியாமை போவதற்கு அது வழிவகுக்கும். ஆகவே இந்த தனுகரண போன போகங்களையெல்லாம் உயிருக்கு தர வேண்டும் என்று அவர் நினைத்தார். நினைத்து மாயையை அவர் செயல்படுத்தினார். செயல்படுத்தும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, இவைகளை செயல்படுத்தி அதுக்கு வடிவம் கொடுத்து அதுக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்யறதுக்கு அதை 36 தத்துவங்களாக பகுத்தார். 36 தத்துவங்களாக முதல்ல படைத்தார். அந்த தத்துவங்களை படைத்து அதன் பிறகு பல்வேறு பொருள்களை அதிலிருந்து படைத்தார். இப்படி இந்த ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்திற்காக 36 கருவிகளையும் 60 தாத்துவிகங்களையும் ஆக எத்தனை கருவியை 96 கருவிகளை படைத்து நமக்கு கொடுத்தார். இதை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணார், இந்த தத்துவங்கள் தனியாக இருக்குது, உயிர் தனியாக இருக்குது. இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்தால்தான் இந்த உயிருக்கு இந்த தத்துவங்களை கொண்டு வந்து சேர்த்தால்தான் இதற்கு மனித உடல் கிடைக்கும். ஆகவே என்ன பண்ணார்னா, சாமி பருமையாக இதற்காக கருவியாக தாயையும் தந்தையும் பயன்படுத்தி அந்த கர்ப்பத்தில் அந்த உயிரோடு இந்த 36 தத்துவங்களும் சேரும்படியாக சாமி தான் செஞ்சார். இந்த உடம்புக்குள்ளே உயிரை கொண்டு வந்து பொருத்துனது யாருன்னா சாமி தான். இல்லைன்னா எப்படி ஜடம் போய் உயிரை சாரும், அல்லது உயிர் வந்து ஜடத்தை சாரும்? ஏன்னா ஜடத்துக்கு வந்து உயிரை சாரணுங்கிற தெரியாது. உயிருக்கு போய் இந்த இவைகளையெல்லாம் நம்ம இது மாதிரி செஞ்சு நம்ம அதுக்குள்ளே பூந்துக்கணும் அப்படிங்கிறதும் தெரியுமா? அது அறியாமையில் இருக்கு. அப்போ சாமி தான் இந்த கருணையை செஞ்சுருக்கார். நம்ம உடம்போடு இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படி நினச்சி பாருங்கள். நீங்கள் எல்லாம் அவன் தானே கொடுத்துருக்குறான். தாயும் தந்தையும் கருவியாக இருந்திருக்கிறாங்க, அதிலேருந்து கிடைச்சிது. அப்படி நம்முடைய இந்த ஆணவமலத்தினுடைய ஒவ்வொரு உயிருக்கும் ஆணவமலமானது ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு ஆணவமலம் கிடையாது. ஏன்? ஆணவமலத்தினுடைய பதிவு இருக்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ இங்கே இருக்கிற இத்தனை பேர் இருக்கிறோம்னா ஒரே மாதிரியான ஆணவமல பந்தம் இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. ஆணவமல பந்தமே வித்தியாசப்படுது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி, ஒவ்வொரு ஆன்மாவுடைய அந்த அறிவு விளக்கம் தனித்தனியாக இருக்குது. அதனால் பந்திக்கிறது ஒரு மாதிரி, ஒருத்தர் ஒரு மாதிரி பந்திக்குது. அதனால் கடவுள் இவ்வளதையும் பார்க்குறார். எவ்வளவு ஆன்மாக்கள், கணக்கிலடங்காத ஆன்மாக்கள், அவ்வளவு ஆன்மாக்களுக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆன்மாக்களை அத்தனையும் கடை தேற்றணும். இவைகள் அறியாமையிலே தேவையில்லாமல் உழன்று கொண்டு இருக்கிற துன்பத்தில் இருக்குது. துன்பத்திலிருந்து இவைகளை விடுபடுத்தி எப்படியாவது சந்தோஷமாக வைக்கணும் நம்முடைய குழந்தைகளை அப்படின்னு நினச்சி தான் அந்த தனுகரண போனபோகங்களை எல்லாம் நமக்கு படைச்சி கொடுத்தார். தனு அப்படின்னா உடல். நல்லா ஞாபகம் வச்சுக்க நான் சொல்கிறத. இது வந்து சொற்பொழிவு கிடையாது, இது வாழ்க்கை. இது வந்து ரொம்ப பயன்படும் உங்களுக்கு. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களை வந்து அந்த சிரமமே இல்லாமல் உங்களை பண்ணும். தனுன்னா உடல், கரணம்னா அதில் இருக்கிற கருவிகள், புவனம் அப்படின்னா நம்ம வசிக்கக்கூடிய உலகம். அது 224 புவனம் இருக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. புவனம், தனு, கரண, புவன, போகங்கள். போகங்கள் என்பது இந்த உலகத்திலே நாம் நுகரக்கூடிய பொருள்கள், நுகர் பொருட்கள். புவன, போகம். இவ்வளோ தான் நமக்கு வேண்டியது. எல்லாத்தையும் சாமி தான் கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் படைச்சி கொடுத்துருக்கார். கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்குறாருன்னா, இதை நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தொகுத்து ஒரு இடத்துல சொல்கிறேன் நான் அந்த விஷயத்தை. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் முழுசாக அதை கவனித்து நீங்கள் அந்த விஷயத்தை நோக்குனீங்கன்னா இறைவன் மேலே முதல்ல உங்களுக்கு இருக்கிற பக்தியோட பல மடங்கு அதிகமாகும். இறைவன் முதல்ல இந்த மாயை எடுத்தார். மாயையில் சுத்த மாயிலிருந்து வாக்குகளை படைச்சு நமக்கு கொடுத்தார். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூல வைகரி அப்படின்னு வாக்குகள். அந்த வாக்குகள் சிந்தனை நமக்கு வர்றதுக்கு அது காரணமாக இருந்தது.
அதுக்கு கீழே அசுத்த மாயிலிருந்து முதலாக சிவபெருமான் நமக்கு ஒரு உடம்பை கொடுத்தார். ஏன்னா நாம் அறியாமையில் இருக்கின்றவனுக்கு திடீர்னு அறிவு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் அந்த உயிர் தாங்காது. அதுக்காக மெல்ல 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 அறிவு கொடுக்குறார், நமக்கு அறிவு கொண்டு வர்றார். அப்போ முதல்ல ஒரு தேகத்தை நமக்கு தருகிறார். அதுக்கு காரண சரீரம் என்று பெயர். அந்த காரண சரீரம் என்ன தத்துவம் வருதுன்னா அசுத்தமாயி தான் முதலாக இந்த உயிருக்கு சேர்க்கிறார். நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம உடம்போட அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்து விழுந்துடுறோம். நமக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா முதலாக இறைவன் அசுத்தமாயை எடுத்து நம்ம உடம்பாக சேர்க்குறான். நீங்கள் கோயிலில் சுதை செய்பவர்களை பார்த்தால் உங்களுக்கு இதை நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். சுதைனா தெய்வ விக்கிரகங்கள்லாம் சிமெண்ட்டு சுண்ணாம்பில் பண்ணுறாங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்பியில் அந்த வடிவத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிராஜுவலாக பார்க்கணும். நீங்கள் கம்பியில் செய்வாங்க. காலுன்னா ஒரு கம்பி இப்படி வளைச்சி கால் மாதிரி பண்ணி எல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா சிமெண்ட்டையும் அந்த கல் இருக்குது பாருங்கள், கல்லை செல்லியாக சின்னதாக உடச்சி சிமெண்ட் அதில் தடவி அந்த உருவத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. 2வது ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது மேலே சிமெண்ட் பூசுவாங்க. அப்போவும் முழு உருவம் வராது. அதுக்கு மேலே நைஸுன்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு பேர் நைஸுன்னு பேர். அவங்க வச்சுருக்கிற பாஷை அது. அப்போ தான் முழுசாக வரும். அப்போ தான் சில தேர்ந்த கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கால் நரம்பெல்லாம் கூட காட்டுவாங்க. அதை செஞ்சுட்டு எல்லாம் செய்வான். மற்ற கலைஞர்கள் செய்வாங்க. மிக தேர்ந்த கலைஞர்னால் முகம் தலையெல்லாம் செய்வான். அந்த முகம் வந்து உடம்பு எவ்வளவு இருக்கோ அந்த சைஸுக்கு முகம் இருக்கணும். இந்த உடம்பை வந்து கட்டையாக செஞ்சு முகத்தை தவிர்த்து போட்டால் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கெல்லாம் அளவு இருக்குது. அந்த மாதிரி அதை வடிவடிப்பாங்க. செஞ்சு கடைசியில் கண்ணு வைப்பாங்க. இவ்வளோதையும் சிமெண்ட் ஒர்க்கில் முடிஞ்சிடும். சிமெண்ட்டோ அல்லது சுண்ணாம்பில் நடக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட்டு மட்டி அடிப்பாங்க. அந்த மட்டி அடித்த உடனே பேஸ் கலர் கொடுப்பாங்க. அப்புறம் கண்ணுன்னா கண்ணுக்கு உள்ள வெள்ளை மேலே கருப்பு. அந்த கருப்பு நீங்கள் இன்னும் தேர்ந்த கலைஞர்களை பார்த்தீங்கன்னா நம்ம கண் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அவங்க வைக்கிற பெயிண்ட்டு. ஒரு சிற்பம் செய்கிறதுக்கு இத்தனை லேயர் மேலே வருது, ஒன்று ஒன்றா வருது. கம்பியிலேருந்து செங்கல் ஒட்டி மேலே சிமெண்ட் பூசி நைஸ் போட்டு அதுக்கும் பிறகு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு முடி எல்லாம் வச்சு அதை உருவம் ஆக்கி அதுக்கும் பிறகு பெயிண்ட் வச்சு நல்ல தேர்ந்த கலைஞர்கள் அந்த கண்ணு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா அவ்வளவு அந்த கலரை பல்வேறு கலர்களை ஒன்று சேர்த்து அதுக்கு பெயிண்ட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நெசமாக கண்ணு முழிச்சுக்கிட்டு சாமி நமக்கு அருள் கொடுக்குற மாதிரி வரும். அது மாதிரி சாமி இது வந்து பருமையாக செய்கிறது. சாமி நமக்கு அந்த மாதிரி உருவம் கொடுக்குறான். நினச்சி பார்க்கணும், நம்மலாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கடவுளுடைய அருள் நம்ம வந்து பாடம் இதோடு முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது, அல்லது அதை விரிவாக பேசுகிறோம் அல்லது சுருக்கி பேசுகிறோங்கிறது இல்லை. கடவுளுடைய அருள் எப்படி வருது பாருங்கள். முதல்ல அந்த உயிருக்கு அந்த காரண சரீரத்தை கொண்டு வந்து சேர்க்குறான். அந்த காரண சரீரத்தை சேர்த்த உடனே முற்றிலும் அறியாமையில் கிடந்த நமக்கு கொஞ்சமாக அறிவு கிடைக்குது. காரண சரீரம் அந்த சரீரத்தை கொடுத்து சாமி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். நம்ம கடும் இருட்டில் காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணில்லா குழவியை போல் அப்படின்னு சொல்கிறார். அந்த இருட்டு எப்படிப்பட்ட இருட்டுங்கிறத தாய்மான சுவாமிகளுடைய பாடல் அற்புதமான பாடல்கள். காரிட்ட ஆணவ கருவறையில் இருட்டு, காரிட்ட ஆணவ கருவறை, ஆணவமாகிய அறியாமையாகிய கருவறையில் ஒரு இருட்டுக்குள்ளே அங்கே கிடக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னா கண்ணில்லா குழந்தை. அதுபோல் நான் கிடந்தேன், என்னை தூக்கிட்டு வந்தேங்கிற சாமி. அப்படி இருந்த நமக்கு முதலிலே அந்த மாயை இருக்குன்னு தெரியாது, இதுலேருந்து வெளியில் வரணும்னு தெரியாது. அவ்வளவு அறியாமையில் நாம் இருக்கோம். நான் வந்து இருட்டில் கிடக்கிறேன், நான் துன்பத்தில் கிடக்கிறேன்னு கூட நம்மளால் உணர முடியாது.
நம்ம கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் தன்னை பற்றி காப்பாற்றிக்கிறது, யாராவது வாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது கூட தெரியாது பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கோம் நம்ம. சாமி தான் தன்னுடைய பெரிய நிலையிலிருந்து இறங்கி வருகிறான். இறங்கி வந்து நமக்கு இந்த முதல் உடலை தருகிறான். அந்த முதல் உடல் அப்படி இருந்துச்சா அப்படின்னா அவன் தான் செஞ்சான் மாயிலிருந்து. அது அல்ல, எதுவும் அப்படி இல்லை. அவன் அதில் அந்த விஷயமெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை செஞ்சவன் அந்த பேரறிஞன் அவன்தான். அதை கொடுத்தான் காரண சரீரம். அதுக்கு அடுத்ததாக இப்போ கொஞ்சம் ஒரு 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 திடீர்னு எல்லா கதவையும் மூடி ஒரே இருட்டுக்குள்ளே கிடக்கிற நமக்கு ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து வெளிச்சம் வந்தால் என்ன இருக்கும், அந்த மாதிரி தான் முதல்ல ஒரு லைட்டு, ஒரு அறிவு கிடைச்சிது நமக்கு. இப்படி இருட்டுக்குள்ளே இருக்கிறத திடீர்னு கொண்டாந்து வெளிச்சத்தில் போட்டால் அந்த உயிரால் தாங்க முடியாது. அதுக்காக சாமி என்ன பண்ணுறான்னா மெல்ல மெல்ல அறிவை கொண்டு வருகிறான் நமக்கு. அப்புறம் கஞ்சுக சரீரத்தை கொடுக்குறான். கஞ்சுக சரீரத்தில் 5 தத்துவங்கள் இருக்கின்றன. 2வது சரீரம், அதில் 5 லேயர் இருக்குது. அந்த இப்போ நம்ம சில பேர் போட்டுக்கலாம், கோட்டு போட்டாங்கன்னா அதில் 2-3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா? உள்ள ஒரு துணி, நடுவில் ஒரு துணி, உரம்லாம் ஆடு மாதிரி. அதில் என்ன இருக்குன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ம் சேர்ந்த சட்டை புருடன். அந்த சட்டையை போட்டுறோம். போட்ட உடனே அறியாமை மேலும் விலகி அறிவு கிடைக்கிறது. அப்போ 2வது ஸ்டேஜ் கிடைக்குது. கலை, அறிவீச்சை செயல்கள் முடங்கி கிடந்தன. இந்த கலைங்கிற தத்துவத்தை சேர்த்தவுடனே செயல்படும் தன்மை அதுக்கு வருகிறது. வித்தை என்ற தத்துவத்தை சாமி சேர்க்கிறான், உடனே அறிவு கொஞ்சம் வெளிப்படுகிறது. அராகம் என்ற தத்துவத்தை சேர்க்கிறான், விருப்பம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே இருட்டுக்குள்ளே கடந்திருக்கோம். முதல் சட்டை போட்டு கொஞ்சம் அறிவு உண்டாச்சு. 2வது சட்டை போட்டோம், கஞ்சுக சரீரம். அதுக்கு பிறகு 3வது சட்டையை சாமி போடுறான். அதுதான் முக்குணமாயமாக இருக்கிற பிரகிருதி மாயாபவனம், பிரகிருதி முக்குணம், அந்த தத்துவத்தை சேர்க்கிறான். அதுக்கு குணசரீரம்னு பேர். அதில் என்னென்ன குணங்கள் இருக்கின்றன? சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்கள் இருக்கு. இப்போது நம்ம முற்றிலும் அறியாமையில் கிடந்த நமக்கு இப்போ என்ன சாமி என்ன செய்கிறாரு? மெல்ல 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 அறிவு கொடுக்குறாரு பாருங்க. நமக்கு நம்ம எப்படி கடந்தோம், நம்மையே நாம் என்று தெரியாது, நமக்கு ஒரு தலைவன் இருக்கானான்னு தெரியாது, காப்பாற்றுறவன் ஒருத்தன் இருக்கான்னா அவன்கிட்ட நம்ம கேட்கலாங்கிறதும் நமக்கு தெரியாது. அவன் தான் இப்படி மயங்கி கிடக்கிற நம்மளுக்கு அவன் தான் வர்றான், இறங்கி வர்றான். அதற்கு பிறகு இந்த 3 சரீரங்களையும் கொடுத்த பிறகு அது சூக்கும சரீரத்தை தருகிறான். சூக்கும சரீரம் என்பது 36 தத்துவங்களில் 5 தன்மாத்திரைகள், அந்த கரணங்களில் 3 மனம், புத்தி, ஆங்காரம், 8ம் சேர்ந்தது சூக்கும சரீரம். அதை புரியட்டகாயம் என்று சொல்வார்கள். புரியட்டகாயம் புலப்பட உணர்த்தின்னு ஔவையார் அகவலில் சொல்கிறாங்க. புரியட்டகாயம், அட்டம்னா 8, 5 புரிகள் கொண்ட ஒரு உடம்பு நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த 4வது சரீரம் நமக்கு தரப்படுகிறது. அவன் விச்சதின்றி விளைவு செய்கிறான். அதுக்கு தான் சொல்ல வர்றேன், இதெல்லாம் விச்சது இல்லாமல் விளைவு செய்கிறான் பாருங்க. அந்த 4வது சரீரம் கிடைக்குது. 4வது சரீரம் கிடைக்கும் பொழுது அதில் தான் மனம் உண்டாகிறது. மனம்தான் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்குரிய கருவியாக இருக்கிறது. இப்போவும் ஆணவமலத்தை நீக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆணவமலம் நம்மிடம் இருக்கிறது. இந்த ஆணவமலம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய குணத்தை மனத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறது. என்ன குணமாக வெளிப்படுத்துதுன்னா விருப்பு, வெறுப்பு. அப்போது முதலாக மனம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் என்ன வருது? நம்முடைய விருப்பு, வெறுப்பை வெளிப்படுது. இந்த விருப்பு, வெறுப்பு எவ்வளவு ஒவ்வொரு ஆன்மாவும் வேறு வேறு மாதிரி வெளிப்படுத்தும். அப்போது இந்த விருப்பு, வெறுப்பு எப்படி உண்டாகுதோ இதை தான் அளவுகோலாக வைத்துக்கொண்டு சாமி இந்த விருப்பு, வெறுப்புக்கு என்ன உடம்பை தரலாம்? பரு உடம்பை தரலாம், தூள உடம்பை தரலாம். நமக்கு தூள உடம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆணவமலத்தினுடைய அடிப்படையிலே மனமானது விருப்பு, வெறுப்பை வெளியே செலுத்துகிறது, வெளியே காமிக்குது.
அதை அளவுகோலாக வைத்துக்கொண்டு இதுக்கு என்ன தேகத்தை கொடுத்தா அந்த ஆணவமலம் நீங்குவதற்கு வேண்டிய தேகம் கிடைக்கும், இது ஒரு சூழ்நிலையை நாம் உண்டு பண்ணலாம்னு சாமி அதுக்கு தகுந்த தேகத்தை கொடுப்பார். இந்த 4 தேகங்கள் இருக்கிற காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம் இருக்கா, இது நாம் முக்தி பரியந்தம் நம்மோடு இருக்கும். முக்தி அடைகிறவர்களும் இது 4 அப்படியே இருக்கும். நம்ம இறந்து போகிறோம்னா எது இறந்து போகுதுன்னா தூல சரீரம் மட்டும். தூல சரீரத்தில் என்ன இருக்குன்னா பஞ்சபூதங்களும் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், இந்த 15 தத்துவம் தான் இருக்கும். மீதி தத்துவங்கள் எல்லாம் 4 சரீரங்கள். இது நல்லா இது நம்ம வாழ்க்கை தான். இந்த 4 சரீரங்களும் நம்மோடையே பயணம் பண்ணும். நம்ம இறந்து போயிட்டோம்னா இந்த 15 தத்துவங்களும் போயிடும். ஆனால் இந்த 4 சரீரமும் இந்த ஆன்மாவோடு தான் இருக்கும். இந்த சரீரங்களோடு தான் நாம் சொர்க்கமோ நரகமோ அல்லது பிறப்பற்ற ஒரு வராண்டா போஸ்ட் மாதிரி சில காலம் இருந்துட்டு திரும்பி வர்ற இடமோ இது இருக்கும். இந்த மாதிரி சாமி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியாக ஒரு குடும்பத் தலைவன் வீட்டில் இருக்கிற 10 பேரையும் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய என்ன வேணும் என்ன தேவை அப்படின்னு பார்த்து குடும்பம் நடத்துகிறேன்னா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மாவையும் விட்டுறாமல், மனைவியும் விட்டுறாமல், பையனையும் விட்டுறாமல், வீட்டில் இருக்கிற தம்பியும் விட்டுறாமல், அண்ணனையும் விட்டுறாமல், எல்லாரையும் அவங்கவுங்களுக்கு வேண்டியது ரொம்ப நியாயமாக செய்கிற அந்த குடும்பத் தலைவனை போல், இப்போ நான் அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், அதுபோல் சாமி என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஆன்மாவிலும் அவர் உள்ளிருக்கிறார், வெளியில். வெளியில் இருக்கிறவங்க நம்ம கஷ்ட நஷ்டம் தெரியவே தெரியாது. ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கு தெரியுமா? அகத்திலே இருக்கிற இதில் திருவள்ளுவர் பாட்டு ஒன்று சொல்லுது, அகத்துக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு ரொம்ப கவனமாக வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பொறுப்பாக கவனிக்கிற ஒரு தலைவனாக இருந்தால் இவர்களுக்கு இப்போ என்ன இந்த மாதிரி முகம் இருக்கா, இப்படி இருக்காதவன் இப்படி இருக்கானே, எனக்கு என்னமோ உடம்பு சரியாயில்லை, என்னப்பா உடம்பு நல்லா இருக்கா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி சாமி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் உயிருக்கு உயிராக இருக்கிறான். நமக்கு என்ன தேவைங்கிறத அவன் உணர்கிறான், நம்ம சொல்லாமையே உணர்கிறான். அதுக்கு தகுந்தது அவன் தர்றான், அது தகுந்த சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து கடவுள் இப்படியெல்லாம் இருக்கான்னு நம்ம நினச்சோம்னா அந்த உதவி மேலும் மேலும் வருவதை நான் உணரலாம். இப்போ இந்த ஆன்மா இந்த மனம்னு கிடைச்ச உடனே இந்த மனத்தின் வழியாக விருப்பு வெறுப்பை வெளியே காட்டின உடனே இதற்கு தகுந்தது போன்ற பருவுடல் நமக்கு கிடைச்சு. இந்த பருவுடலோடு நாம் வருகிறோம். எதுக்கு வர்றோம் அப்படின்னா, நாம் நம்முடைய அறியாமையை நீக்கி கொண்டு நிறைந்த ஆனந்தம், ஒரு துன்பமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போகிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த விஷயத்தை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு சாமி என்ன பண்ணுறான்னா நமக்கு பல அனுபவங்களை தருகிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துறது எதுன்னா, நம்முடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக நாம் செய்யக்கூடிய வினையினுடைய பலையனையே நமக்கு அதை விளைவாக செய்து அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். நம்ம அடைய வேண்டியது நம்ம இந்த கதிக்கு வந்தது, இந்த துன்பம் நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திற்கு வந்ததற்கு காரணம் நம்முடைய அறியாமை. ஆகவே இந்த அறியாமை நமக்கு துன்பத்தை தருகிறது. இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் ஞானம் அடைய வேண்டும். ஒரே வழி ஞானம் அடைகிறது தான். நமக்கு வேற வேற நோக்கங்கள் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு நோக்கம் நமக்கு ஞானத்தை கொடுத்து இவனை நித்தியமாக இவனை ஆனந்தத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு அப்படி அழைச்சிக்கிட்டு போகிறான் சாமி. அவன் அதற்காக அரும்பாடுபடுகிறான். கடவுள் படுற பாடு நம்ம இறைவனை அடைவதற்கு அவ்வளவு பாடெல்லாம் நம்ம படலை. ஆனால் அவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நமக்கு நன்மை செய்வதற்கு அவன் அயராது பாடுகிறான். பஞ்ச கிருத்தியங்கள் அவனுக்கு என்ன இருக்குது? அதில் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறானே, படைச்சு அவனுக்கு என்ன ஆக போகுது? காப்பாற்றுறதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது? அழிக்கிறதுனாலையோ அருள்றதுனாலையோ அவருக்கு மறைக்கிறதுனால என்ன அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கென்று எந்த தேவையும் இல்லை. ஒரு தேவையும் இல்லாதவன் சாமி. தேவை இல்லாதனால தான் அவன் சாமியாக இருக்கான். அவனுக்கு
ஒரே ஒரு தேவை, நம்முடைய குழந்தைகள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்க்கை இருக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து ஆனந்தம் அடைய வேண்டும், மாறாத பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் அப்படிங்கிற. அப்படி நமக்கு அருள் புரிகிறான். நமக்காக மிக நுண்ணிய நிலையில் இருக்கக்கூடிய மாயையை பருப்பொருளாக மாற்றுகிறான். நுண்ணிய நிலையில் இருப்பது பருப்பொருளாக மாற்ற முடியுங்கிறது நமக்கு சாதாரணமாக தெரியும். இப்போது ஹைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு எல்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா? அது தண்ணியாக மாறுது பார்த்தீங்களா? அது மாதிரி நுண்ணிய பொருள்கள். இப்போது ஒரு மரம் இருக்குது, மரம் சின்ன கன்றாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சியும் 4 இலையும் இருக்கும். மீதி எல்லா பொருள்களும் எங்கேருந்து வந்தது? கண்ணுக்கு தெரியாத சத்து பொருள் தானே அப்படி வருது. பெரிய மரமாக வருது, பலாப்பழம் திபிசு தொங்குதே, யாராவது கொண்டு வந்து ஒட்டி வச்சாங்களா? அப்படியே இல்லையே. அப்போது அது நுண்பொருள்கள் பருப்பொருளாக மாறுகின்றன. அப்படி சாமி இந்த மண்ணுலகத்தில் இந்த மானுடர்களெல்லாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெருமையான பொருள்களை எல்லாம் படைத்து நமக்காக தருகிறான். இப்படி நமக்கு ஞானத்தை ஊட்டுவதற்காக அவன் விச்சதின்றியே விளைவு செய்குவாய். அதுதான் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். ஒரு விதையும் இல்லாமையே விளைவை செய்து எங்களுக்கு தந்து எங்களையெல்லாம் நீ வாழ வைத்து கொண்டிருக்கிறாய். இதை நம்முடைய சாத்திரத்தில் உமாபதி சிவனார் போற்றிப்பகருடையன்னு ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் ஒரு சின்ன ஒரு 10 வரிக்குள்ளே சொல்கிறார். அந்த வரியை சொல்கிறேன், உங்களுக்கு கால் விழுந்தால் நல்லது தான். அது ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், நம்ம ஞானத்தை மறைச்சிருச்சு அந்த அறியாமை. எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும். அப்போது அதுக்கு இருந்த அறிவீச்சை செயல்கள் செயல்படாமல், மாண்டன்னா இல்லாமல் போனேன், மாடுதல்னா இல்லாமல் போனேன். எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி, இந்த கஷ்டத்திலேருந்து இருக்கிற உயிர்னு உள்ளே அவன் நாடுகிறான். உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலை போல். கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கோலை கொடுத்து முதல்ல நடக்க வைக்கிறது மாதிரி சாமி என்ன பண்ணாராம்? கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலை போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண். பொற்புடையன்னா அழகு மிகுந்த மாயையை நம்மோடு கொண்டு வந்து, உயிரோடு கொண்டு வந்து சேர்த்தார். பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால். அதனால் நமக்கு என்ன வந்தது? தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலாக வந்த விகாரத்தால். அதுக்குள்ளேயே விளக்கம்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன, அப்போ தனுகரண புவனத்தை கொண்டு வந்து சேர்க்குறான். அப்படி சேர்க்கும் பொழுது முதல்ல சிவதத்துவத்திலிருந்து நமக்கு வாக்கு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு அசுத்தமாயிலிருந்து காரண சரீரம், கஞ்சு சரீரமும் அசுத்தமாயிலிருந்து கிடச்சிது. அடுத்தது மூலப்பிரகிருதி, அது நமக்கு குணசரீரமாக வந்தது. அதன் பிறகு சூக்கும சரீரம், சூக்கும சரீரத்துக்கு அடுத்து சூல சரீரம். இவைகளெல்லாம் கொடுத்து அப்போ மனம் வந்துருச்சு. மனமுக வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி. வினை இரண்டும் எப்படி வருது? நல்வினை தீவினை எப்படி வருது? நம்முடைய விருப்பின் காரணமாக நல்வினை தீவினை ரெண்டு காட்டி, அதனால் பிறப்பாக்கி, பிறப்பை கொண்டு வந்து கொடுத்து, அதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. நீ இப்படிப்பட்ட அற்புதமான செயலை எங்களுக்காக செய்கிறாயே பெருமானே, உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறார். போற்றி பகடையில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரே ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது வினையை நமக்கு செலுத்தி அந்த தவறான வினைகளிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்ற அறிவையும் நமக்கு தந்து, அதன் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை மெல்ல மெல்ல நீக்கி அவனுடைய அருட்பதிவை நமக்கு உண்டு பண்ணி, நமக்கு இந்த மீண்டும் மேலும் மேலும் வினைகள் செய்வதிலிருந்து நம்மை தவிர்த்து நமக்கு ஞானத்துக்கு தயாராக்கி ஞானத்தை வழங்கி, இறைவன் கடைசியில் அந்த அழியாத ஆனந்தமாகிய வாழ்வை நமக்கு தருகிறான். விச்சதின்றியே விளைவு செய்குவாய். அவன் எல்லாம் செய்வான், அவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். அளவில் ஆற்றல் உடையவன் சிவபெருமான். அப்பர் பெருமான் ஒரு பாடல் சொல்கிறார்.
நரியை குதிரை செய்வானும். செஞ்சானா இல்லையா? மாணிக்காசருடைய வரலாற்றில் பல இடங்களில் நரியை குதிரை ஆக்கிய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும். நரகத்தில் இருக்கிறவங்களும் தேவனாக்கி விட்டுருவானா சாமி. விரதம் கொண்டாட வல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும். இதே கருத்தை, விச்சதின்றியே விளைவு செய்வாய் விச்சின்றி நாறு செய்வானும். விதையில்லாமலேயே விளைவை செய்யக்கூடியவனும். முரசு அதிர்ந்தானை முன்னோட முன்பணிந்து அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும். பாம்பு, அரவுன பாம்பு, அதை மேலே சாத்தி கொண்டிருக்கின்றவனும் ஆகிய ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுகின்றார். விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படி செஞ்சவனே அதன் பிறகு என்ன செய்கிறானா, விண்ணும் மண்ணும் யாவையும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். அவனுடைய அற்புதமான செயல்கள், அமானுஷ்யமான செயல்கள் மனிதன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவன் என்ன செய்கிறான்னா, விண்ணும் மண்ணும் யாவையும் முழுதும் வச்சு வாங்குவாய். வைத்தல் என்றால் படைத்தல், வாங்குவாய் என்றால் அழித்தல். இவ்வளதையும் நீ தோற்றுவிப்பாய். உரிய காலம் வரையிலும் வச்சிருப்ப. உரிய காலம் எவ்வளவுங்கிறது யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த உலகத்தை தோற்றுவித்தவனுக்கு தான். நம்ம தோற்றுவித்ததனுடைய காரணம் முடிஞ்சு போச்சா? என்ன நோக்கத்துக்காக நம்ம செஞ்சோம், அந்த நோக்கம் முடிஞ்சுச்சா, சரி அழிச்சிரு அப்படின்னு அழிக்கலாம். நமக்கு அந்த காரணம் தெரியாது. இப்போ இந்த சபையை கூட்டியிருக்கிறோம் காலையில் 10 மணிக்கு, 5 மணி ஆனவுடனே இது போதும் அப்படின்னு நம்ம நிறுத்துகிறோம். இதுக்கு ஒரு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த பூமிக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் யாருக்கு தெரியும்னா சாமிக்கு மட்டும்தான் தெரியும். விண்ணும் மண்ணும் யாவையும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வச்சு அப்படின்னா படைத்துன்னு அர்த்தம், வாங்குவாய்னா அழிப்பாயின்னு அர்த்தம். இடையில ஒன்று இருக்குது, என்னது இது? காப்பாற்றுதல். எல்லாம் நீயே செய்வாய். இனம் பற்றி அதையும் நம்ம ஒரு 5 விஷயம் இருக்குது, இல்லை 4 விஷயம் சொல்லி ஒரு விஷயம் விட்டுருந்தாங்கன்னா இனம் பற்றி அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இலக்கணம். அதனால் அதை எடுத்துக்கலாம். இப்போது எல்லா உலகங்களையும் குறைவர படைக்கிறான். 224 பூணங்கள் இருக்கின்றன. நிவிற்த்தி கலையில் 108 பூணங்கள் இருக்கின்றன. நிவிற்த்தி கலை 5 கலையாக பிரித்திருக்கிறார்கள் அந்த நம்முடைய படைப்பை. நிவிற்த்தி கலையில் 108 பூணங்கள் இருக்கின்றன. பிரதிட்டா கலை, நிவிற்த்தி கலைக்கு அடுத்தது பிரதிட்டா கலை, அதில் 56 கலைகள் இருக்கின்றன. 3வது வித்யா கலை, அதில் 27 கலைகள் இருக்கின்றன. அதுக்கு மேலே சாந்தி கலை, அதில் 18 கலைகள். சாந்தி அதீத கலை, அதில் 15 கலை. எல்லாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கூட்டினா 224 புவனங்கள். அந்த 224 புவனம், ஒரு புவனத்துக்கு 1000 அண்டங்கள் இருக்கின்றன. ஒரு புவனத்தை எடுத்துக்கிட்டால் 1000 அண்டங்கள். அப்போ 224க்கும் எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. மாணிக்கவாசகர் தான் அதை விரிவாக சொல்கிறார். அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்று ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில்பகரின் 101 கோடியின் மேற்பட வீழ்ந்தன. 101 கோடிக்கு மேலே இருக்குங்கிறார் அவர், சொல்ல முடியாமல். அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் மிதக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றோட ஒன்று இடிச்சுக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்காது. அதுதான் அழகாக அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்தா ஒரு வெளியிலிருந்து வருகின்ற சூரிய கிரணங்கள் வந்து விழும்பொழுது அதில் எத்தனை தூசு இருக்கோ அதை விட அதிகமாக மிதக்குதான். அவ்வளோதையும் வச்சு வாங்குறான், அவ்வளோதையும் நிர்வகிக்கிறான், அவ்வளோதையும் காப்பாற்றுறான், அவ்வளோதையும் அவன் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்கிறான். அப்படி ஒடுக்கினாலும் எதுவும் நடக்காதவன், எதுவும் செய்யாதவன் எப்படி இருப்பானோ அப்படி அமைதியாக இருப்பானா சாமி. முழுதும் வச்சு வாங்குவாய், படைத்து வைத்து காத்தருளி மறுபடியும் அவருடைய உரிய கால எல்லை வரும் பொழுது தனக்குள்ளே அவன் ஒடுக்கிக் கொள்வான். இப்படி அத்தியுதமான ஆற்றல் படைத்த சிவபெருமானே, நீ இன்னொரு காரியம் செய்கிற. என்னன்னா, வஞ்சகப் பெரும் புலையனேனை, நான் வஞ்சகமுடையவன். வஞ்சகம்னா என்ன அர்த்தம்? பொய்யொழுக்கம். பொய்யொழுக்கம் என்ன? பொய்யொழுக்கம் பக்தனை போல நான் நடித்து கொண்டிருக்கிறேன். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து
வேடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே. நாடகத்தில் நடிக்கிறது போல் பக்தன் போல் நான் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா, ஆனால் உண்மையிலே பக்தி எனக்கு வரணும், அதை நீ தான் தரணும் அப்படின்னு கேட்குறார். ஆடகச்சீர் மணிக்குன்றே, நடராஜ பெருமானை பார்த்து சொல்கிறார். ஆடகம், ஆடகம்னா பொண்ணில் மாற்று குறையாத பொண்ணுக்கு ஆடகம்னு பேர். ஆடகச்சீர் மணிக்குன்றே, அப்படி மாணிக்க மணியாக ஒளிர்கின்ற சிவபெருமானே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே, ஓ மேலே எனக்கு அந்த மாதிரி அன்பு வரணும், இடையராத அன்பு இருக்கணும். அப்படிப்பட்ட நான் பக்தியினால் நான் சிறந்த தன்மை இல்லாமல் ஏமாற்றி கொண்டு வெளியிலே வேடமிட்டு கொண்டு உண்மையிலேயே உள்ளேயே நான் பக்தி இல்லாமல் இருக்கிறதுனால நான் வஞ்சகன். வஞ்சகம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் தானே வஞ்சகம். அப்போ நான் வஞ்சகனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பக்தி எனக்கு முழுமையான பக்தி வரல. அது மட்டுமல்லாமல் நான் பெரும் புலையனாக இருக்கிறேன். புலையன்னா என்ன பொருள்? இதை ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. புலையன் அப்படின்னா யார் ஒருவர் மாமிசத்தை உண்கிறார்களோ அல்லது மாமிசத்தை அதாவது அந்த உயிர்கொலை செய்கிறார்களோ, அந்த உயிர்கொலை செய்து அந்த மிருகத்தை பல்வேறு வகைகளில் பாகுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு புலையர்கள் என்று பெயர். அதில் உழல்றவங்க. இங்கே மாணிக்கவாசகர் அமாத்திய குலத்தில் பிறந்த ஒரு பிராமணர். அவர் தன்னை புலையன்னு சொல்கிறார். என்னத்தினால சொல்கிறார் அப்படி என்றால், இந்த ஊன் உடம்பில் பற்று, இது மாமிசம்தானே, இந்த உடம்பில் பற்று வைத்திருக்கிறேன். அப்போ இந்த உடம்பில் நான் வாழ வேண்டியது தான். உலகம் சாமி எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ வச்சுருக்காரோ அது வரலும் இருக்கணும், அது வரலும் இந்த உடம்பை பராமரிக்கணும், அதுக்கு சாப்பாடெல்லாம் போடணும். அது இல்லை பற்று. அவன் 3 வேளை சாப்பிட்றான், ரொம்ப பற்று உள்ளவன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒருத்தரையும். ஏன்னா இது இறைவன் கொடுத்த உடம்பு, இதை ஒழுங்காக மரியாதையாக கொண்டு போய் அங்கே போட்டுடணும். கடைசியில் அது வரையும் இதுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, குறைச்சும் பட்னியும் போடக்கூடாது. ஆனால் இந்த உடம்பின் மீது பற்று கொண்டு தவறான வழிகளில் இந்த உடம்பை நாம் பயன்படுத்தினோமானால் நாம் புலையர்கள். இந்த உடம்பு மேலே பற்று, நம்ம இருக்கிற வரையும் இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும். என்னைக்கு இருந்தாலும் இந்த உடல் நம்மை விட்டு நகரும், அதையும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி யார் ஒருவர் வாடுகிறார்களோ அவர்கள்தான் இறைவனுடைய திருவருளை பெற முடியும், உண்மையை உணர்ந்தவர்கள். இப்போ இந்த ஊன் உடம்பிலே பற்றுதல் இருப்பதைத்தான் இங்கு வஞ்சக பெரும் புலையன். நம்ம உடம்பு மேலே நம்ம பற்றுதல் வைக்கிறதே புலையன்னா, வேறொரு உடம்புல பற்று வைக்கிறது அதுவும் அதான். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெறிமுறைகள் இருக்கின்றன, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்துக்கு மாறான வாழ்க்கை வாழுதல் புலைத்தனமான புலையர்கள் செய்கின்ற காரியம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்படி வஞ்சக பெரும் புலையனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற என்னை நீ ஒரு காரியம் செய்தாய். ஒரு தகுதி என்கிட்ட இல்லை, ஒரு அடிப்படை பண்புகளும் என்னிடம் இல்லை. நான் வஞ்சகனாக இருக்கிறேன். உண்மையில அன்பு செலுத்ததா வெளியில் நடிச்சுக்கிட்டு உண்மையிலே உனக்கு மேலே அன்பு செலுத்தலை. இந்த உடல் மீது ரொம்ப பற்றுதல் வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கின்ற என்னை நீ உன்னுடைய அளவு கடந்த கருணையினாலே உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பிச்சன்னா பைத்தியம். வாயிலில் அப்படின்னா ராஜகோபுரத்தில் இருக்கிற கதவு, அதுக்கு வெளியில். கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். உன்னுடைய திருக்கோயில் வாசலின் முன்னே வைத்து என்னை பித்தனாக செய்தாய். கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். கோயில், கோனா தலைவன், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் எங்கே இருக்கிறாரோ அது கோயில். வாயில் அதனுடைய நுழைவிடம். அடியார்கள் எல்லோரும் உன்னோடு சேர்ந்து உன்னோடு வந்து விட்டார்கள்.
நான் இங்கே கோயில் வாயிலில் நிற்கிறேன். எந்த கோயில்? திருப்பெருந்துறை கோயிலில் நிற்கிறார். அந்த கோயில் அவர் தானே திருப்பணி செய்து கட்டினார். வீட்டுலகத்திற்கு வராமல் கோயில் வாயிலிலே நின்று உனக்கு பித்தனாக்கினாய், உன் மீது அன்பு கொண்டு உன்னை அடைய முடியவில்லையே, எல்லா அடியார்களும் உன்னை வந்து அடைந்து விட்டார்கள், உன்னை வந்து அடைய முடியாமல் நான் இருக்கிறேனே என்று உன் மீது நான் பக்தியினாலே பைத்தியமாகி போனேன். அது மாதிரி செய்தது நீ. நான் எப்படிப்பட்ட இயல்புடையவன்? வஞ்சக பெரும் புலையன். நான் வஞ்சகன், நான் பொய்யொழுக்கமுடையவன், புலையனாக இருக்கிறேன், உடல் மீது பற்று வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை உன்னுடைய கோயில் வாயிலில் உன்னை நினைத்து ஏங்கும்படியான பித்தனாய். இது மாதிரி அவர் பித்தனாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம முதலையோட பார்த்துருக்கோம். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு, மத்த மனதுன்னா பைத்தியம் பிடிச்ச மனத்தோடு, மத்த மனத்தோடு மால் இவன் என்ன, இவன் மயக்கம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும். மால் இவன் என்ன மனநினைவில் ஒத்தனை சொல்லிட. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்களா, என்னென்ன மனசுக்கு தோணுச்சோ அதெல்லாம் சொன்னாங்களாம் மாணிக்கவாசகரை பற்றி. பெரிய மந்திரியாக இருந்தான், பைத்தியம் பிடிச்சி போச்சு அவனுக்கு, அதனால் இன்றைக்கி முழங்கால் வரலும் வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியாராக தெரிகிறான், இதெல்லாம் அவனுக்கு தலைவி தானே அப்படிலாம் பேசுனாங்களாம். ஒத்தனை சொல்லிட ஊரு தெரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றுகள் சாவதிவி. அவர்களெல்லாம் அப்படி சொல்ல இறைவனை பற்றிய சிந்தனைகளை நான் பேசிக்கொண்டிருக்க இந்த சிந்தனையெல்லாம் என் காதில் விடாமல் போகிறது எந்த காலத்துலையோ அப்படின்னு சொல்கிறார். பேரறையர் கிங்கனே பித்தொருவராமாறும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப. உலகம்லாம் அவரை பைத்தியம்னு தான், அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கணும், நான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இப்படி காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆகவே கோயில் வாயிலில் பித்தனாக்கினாய். அதோடு மட்டுமல்ல, நான் வஞ்சகப்பெரும் புலையன். வஞ்சகப்பெரும் புலையனாக இருக்கின்ற என்னை உன்னுடைய அளவு மீறிய கருணையினாலே தகுதியில்லாதவனை அந்த கோயிலுக்கு முன்பதாக வந்திருக்க செய்து உனக்கு அன்பு செலுத்துமாறு என்னை பைத்தியம் போன்று உன்னையே நினைத்திருக்குமாறு நீதான் செய்தாய். அந்த காரியத்தை அவன் தான் செய்ய முடியும். இறைவன் மேலே பைத்தியம் வரணும்னா, இறைவன் மேலுடைய சிந்தனையே நமக்கு மிகுந்து இருக்கணும்னா அது நம்முடைய முயற்சியினால் ஆகாதுங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு சாமியினுடைய திருவருள் நமக்கு வேணும். அதோடு மட்டுமல்ல, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். பெரிய அன்பர், அது என்ன பெரிய அன்பு? பெரிய அன்பர்கள் யாரு? ஞானிகளுடைய அன்பு பெரிய அன்பு. நிலையில்லாத பொருள்களுடைய மேலே வைத்திருக்கின்ற அன்பெல்லாம் சின்ன அன்பு. ஏன்னா அந்த அன்புக்கு ஒரு கால எல்லை முடிஞ்சுவிடும். இது நிலையான பொருள் மீது வைக்கின்ற அன்பு நிலையாக நீண்டு நெடுகாலம் வர்றதுனால அது பெரிய அன்பு. சாமி மேலே வைக்கிறதெல்லாம் பெரிய அன்பு. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். அடியார்கள் இறைவன் மீது நிலைத்த அன்புடையவர்கள். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம். மற்று பற்று எனக்கு வேற பற்று வைக்காமல் சிவன் மேலே பற்று வைக்கிறது பெரிய அன்பு. அந்த பெரிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பர்கள் எப்பொழுதும் இறைவனை பற்றியே சிந்திப்பார்கள். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் புனிதாய் அன்பார் அவர் முன்மே நரிப்பாய் நாயேன் இருப்பேனும் நம்பி இனுத்தான் நல்காய். அவர்கள் இறைவன் நினைத்து சிரிப்பார்கள், களிப்பார்கள், அவனையே தியானிப்பார்கள், பல்வேறு இடங்களில் இருந்துக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லுவார்கள். இப்படி பெரிய அன்பர்கள். அந்த பெரிய அன்பர்களுக்கு உரியவனாக என்னை நீ செய்தாய். திருப்பெருந்துறையில் சுவாமி குருந்த மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கும் பொழுது மணிவாசகர் சென்று அவருடைய திருத்தாளிலே விழுகிறார். விழுந்த உடனே அவர் சுவாமி இந்த அடியார்கள் மத்தியில் தான் உட்கார்ந்துருக்கார். அப்போது அவர் அந்த அடியார்கள் மத்தியில் வந்து உட்கார்ந்தவுடனே அவருக்கு சமாதி நிலை ஏற்படுகிறது. அந்த அடியார்களெல்லாம் ஆண்டவனை பற்றி ரொம்ப ஆழமாக
தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அதிர்வு இவரையும் ஆட்கொள்ளுகிறது. அந்த சூழ்நிலையில் உட்கார்ந்தவுடனே இவரை ரொம்ப அன்பு ஆட்கொள்ளுகிற பொழுது இறைவனை பற்றி அல்லாமல் வேறு சிந்தனைகளே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவருடைய பாடல்களில் எல்லா இடத்துலையுமே அவர் என்ன சொல்லுவார்னா, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. அடியார் நடுவில் இருக்கும் அருளை, எனக்கு எப்போ பார்த்தாலும் அடியார்கள் நடுவில் நான் இருக்கணும். ஏனென்றால் நான் சிந்திக்கலைன்னாலும் அவருடைய சிந்தனை என்னை தாக்கி என்னை சிவசிந்தனையாக மாற்றிவிடும். அதனால் அடியார்கள் நடுவில் இருக்கும்படியான பேற்றினை எனக்கு நீ வழங்க வேண்டும்னு கேட்டுவார். அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அவர் அதிசயம், உலகத்தில் அதிசயம்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதிசயம்னு சொல்லுவோம் இல்லையா, நடக்காது நடந்ததுன்னா. ஆனால் இவர் அடியார்களுக்கு மத்தியில் என்ன கொண்டு வச்சா அது அதிசயம், அந்த அதிசயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய 12ஆம் சூத்திரம் கூட சொல்லுது, செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கடி அன்பரோடு மெறி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத் தொழுமி. ஆலயம் தானும் அரணனத் தொழுமி. நம்ம எப்படி இருக்கணும், ஒரு நம்ம இல்லை, இது ஞானிகளுக்கு சொன்னது. அதாவது ஜீவன் முக்தர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தணுங்கிறத சொல்கிறார். இந்த 11 பயணியல்ல வரக்கூடிய நிறைவு சூத்திரம். செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா, இறைவனுடைய சிவந்த நம்மை தாங்குகின்ற திருவடிகளை சேர ஒட்டாமல் தடுக்கின்ற அந்த அறியாமை. சேரலொட்டா அம்மலம் கழி, அந்த மலத்தை கழித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்பரோடு மறி. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இன்னும் பிராரத்தம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும், ஜீவன் முக்தர்கள் சரின்னு ஒரு நாவல் படிக்கலாமா நேரம் போகிறதுக்கு? இல்லை, அவர்கள் அன்பரோடு சேரணும். நாமும் அன்பரோடு தான் சேரணும். ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா அன்பரோடு. ஏன், அப்போ தான் தான் பெற்ற அந்த ஞானம் அவர்களை விட்டு நகராமல் இழக்காமல் இருக்க முடியும். அன்பரோடு மாதிரி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும். மால் அற மயக்கம், அந்த உலகத்தில் இருக்கிற மயக்கம்லாம் நீங்கின அடியார்களோடு சேர வேண்டும். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும். அவர்கள் அந்த ஞானிகள் இடையறாமல் கோயிலுக்கு செல்வார்கள். அதுக்கு சான்று நம்முடைய அருளாளர்கள் தான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான், எல்லா அடியார்களும் எல்லா திருத்தலத்துக்கும் போயிருக்கிறாங்க. அதனால தான் பாடல் பெற்ற தலம்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அன்பரோடு மாதிரி பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். அப்போது இறைவனுடைய அருள் வஞ்சகப் பெரும் புலையனாக இருக்கக்கூடிய என்னை உன்னுடைய அளவு கடந்த கருணையின் காரணமாக உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். அப்போ இறைவனுடைய அளவு கடந்த கருணை இவ்வாறெல்லாம் விளங்குகிறது. ஆகவே அன்பர்களோடு சேர்ந்திருத்தல் நமக்கு நலம் பயக்கும். நல்லவர்களோடு நாம் அடியார்களோடு கலந்திருக்க வேண்டும். தாய்மானவர் பாட சொல்லுகிறார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால். சிவபெருமானுடைய தொண்டர்கள் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு பணி செய்ய என்னை ஆளாக வைத்து விட்டால், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி வைத்து விட்டால் விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. அவர்களுக்கு நமக்கு தேடிட்டு போக வேண்டிய இன்பத்தை, அது துன்பமில்லாத இன்பம் கிடைக்குமா அடியார்களுக்கு தொண்டு செய்தால். ஆகவே நான் வஞ்சகப் பெரும் புலையன், உன்னுடைய கருணையின் காரணமாக எனக்கு உன் கோயில் வாயிலில் பித்தனாக்கி வைத்திருக்கிறாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கி வைத்திருக்கிறாய். இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது சாமி. நான் வஞ்சகப் பெரும் புலையன், 2 பெரிய தவறான குணங்கள் என்கிட்ட இருக்குது. உண்மையான பற்று இல்லை, நடித்துட்டு இருக்கேன். நான் இந்த பொய்யான உடம்பின் மேலே அளவு கடந்து பற்று வைத்து கொண்டு இதுக்கு சென்ட்டு பூசிட்டு இதை அழகுபடுத்தி கொண்டு நான் வாழ்க்கை நடத்துகிறேன். ஆகவே இதில் இதை வைத்து கொண்டு என்னை கைவிட்டுறாத நீ. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடைய நாயனே. விட்டுறாது, என்ன விட்டுறாது. உலகத்திலே
ஒருவர் இருந்தார், ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு நிறைய நிலம் இருந்தது, பல மரங்களை வளர்த்தார். இன்ன மரம்னு தெரியாமல் ஒரு மரம் வளர்ந்துருந்துச்சு. அந்த மரம் ரொம்ப பெரிதாயிடுச்சு, நல்ல பருமன் ஆயிடுச்சு, ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்தவர் சொன்னார், இது ஏன் இந்த மரத்தை உங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்க? இது நச்சு மரம், இதில் காய் இன்னும் காய்க்கல, இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் காய் காய்ச்சி அதை சாப்பிட்டாங்கன்னா இறந்து போயிடுவாங்கய்யா, இது நச்சு மரம், இதை விட்டுடு அப்படின்னாராம். அவர் இது நல்ல மரம், நமக்கு பயன்படும்னு நினச்சிக்கிட்டு அவர் வளர்த்துருக்கிறார், அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணாராம், இந்த மரத்தை கொல்றதுக்கு ஒரு மனசு வரல. அவரே தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கிறாரு, இது பெருசாக இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ அழகான இலைகள், கிளைகள், நல்லா பந்துன்னு இருக்குது, பெருசாக இருக்குது. அவர் என்ன பண்ணார், இந்த மரத்தை கொல்றதுக்கு மனசு இல்லை, யாரும் போய் காயும் பறிக்கக்கூடாது, அதுக்காக அவருக்கு நிறைய இடம் இருந்ததுனால என்ன பண்ணார், அதை சுற்றி பெரிய வேலி கட்டி யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டாராம். ஆனால் மரத்தை கொள்ளலையாம். மனுஷனே இப்படி பண்ணானப்பா, நான் வஞ்சக பெரும் புலையன், அதுக்காக நீ நினச்சிக்கிட்டு மனுஷனே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், அதை மரத்தை நச்சு மரம்னு தெரிஞ்சு கூட வெட்டல, என்னையும் நீ கைவிட்டுறாத. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம், மாமரம்னா நச்சு, மாமரம்னா மாமரம்னு நினச்சிடக்கூடாது, மான்னா பெரியன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் வீட்டில் வச்சுருந்த நஞ்சு மிகுந்த மாமரம்னு பொருள் கொள்ளக்கூடாது, மாமரம் பெரிய மரம், மான்னா பெரிய. நச்சு மாமரம் ஆயினும் கொலார், அதை வெட்ட மாட்டாங்களாம். தான் வளர்த்த மரமாக இருந்ததுன்னா அது நஞ்சு மரமாக இருந்தால் கூட வெட்டுவதற்கு மனது இருக்காது. பெருமானே, நான் வஞ்சகப் பெரும் புலையன், உன்னுடைய அளவு கடந்த கருணையின் காரணமாக உன்னுடைய கோயில் வாயிலில் என்னை பிச்சனாக்கி இருக்கிறாய், பெரிய அன்பருக்கு உரியனாகவும் மாற்றியிருக்கிறாய். ஆனாலும் என்னுடைய பழைய குணம் என்னை இட்டு இன்னும் போகவில்லை, ஆகவே என்னை நீ காப்பாற்ற வேண்டும். நானும் அப்படித்தான் இருக்கிறேன், நானும் அந்த மரத்தை போலத்தான் இருக்கிறேன். ஆகவே வஞ்சக பெரும் புலையனாகிய நானும் உன்னால் கைவிடத்தக்கவன் அல்லன். எப்படி தான் வளர்த்த மரத்தை வெட்ட மாட்டாங்களோ அது மாதிரி எவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் என்னை நீ தள்ளிவிடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு உன்னுடைய கருணையை தந்து பெரிய அன்பருக்குரியனாக்கிய அந்த பதவியையும் தந்து என்னை உன்னுடைய கோயில் வாயிலே பித்தனாக்கிய அந்த அரிய செயலையும் செய்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் மணிவாசக பெருமான் கேட்கின்றார். இது ஆனந்த அதீதம் அப்படிங்கிற தலைப்பில் வர்ற திருச்சதக பாடல். தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே அப்படின்னு சொல்கிறதுனால என்னை நான் வஞ்சக பெரும் புலையன், அப்படி இருந்தும் கூட உன்னுடைய கருணை காரணமாக எனக்கு உன்னுடைய கோயில் வாயிலிலே பிச்சனாக்கி இருக்கிறாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கி இருக்கிறாய். என்னை என்னுடைய குணத்திற்காக என்னை கைவிட்டு விட வேண்டாம், எனக்கு வீடு பேற்றை நல்கி ஆனந்த அதீதமான பெருவானந்த பெருவாழ்வு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஆனந்த அதீதம் என்ற கருத்து இந்த பாடலில் தெளிவாக நமக்கு விளக்கப்படுவதை நாம் அறியலாம். திருச்சிற்றம்பலம்.